வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நிறைவு பெற்றது ஜனநாயக தேர்தல் திருவிழா. மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டாததால் பெரும்பாலான பகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தம். நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாக்களிப்பு. தங்களின் ஜனநாயக கடமையை பதிவு செய்தனர் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள். கோவை தொகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளில் 1,00,000 வாக்காளர்களுக்கு ஓட்டு இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தவறுதலாக வெடித்த கையெறி குண்டு. தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சிஆர்பி வீரர் உயிரிழப்பு. சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாறிய தூர்தர்ஷன் லோகோ. எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க சென்ற 3 பேர் உயிரிழப்பு. வரிசையில் காத்திருந்த போது மயங்கி உயிரிழந்த சோகம். வாலாஜாபாத் அருகே ஒருவர் வாக்கை மற்றொருவர் மாற்றி வாக்களிப்பு. முறைகேடு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட போலீசார். மணிப்பூரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. ஒரு சில இடங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களால் பெரும் பதற்றம். ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல். பெரும் பதற்றம் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் திருவிழா நிறைவு பெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று நிறைவு பெற்றது. இதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் 63.20% வாக்குப்பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் ஜனநாயக கடமையை பதிவு செய்தனர். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடிஇ கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் வாக்களித்தார். வாக்களித்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும், வாக்குரிமை பெற்றிருக்கும் அனைவரும் மறந்திடாமல், புறக்கணிக்காமல் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும், நீங்கள் நினைப்பது போல இந்தியாவுக்கே வெற்றிதான் என்று அவர் கூறினார். இதேபோன்று சேலம் அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய சிலுவம்பாளையம் ஊராட்சி துவக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு அவரது மனைவி ராதா, மகன் மிதுன், மருமகள் திவ்யா ஆகிய குடும்பத்தாருடன் வரிசையில் நின்று காத்திருந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் 1,00,000 வாக்காளர்களுக்கு ஓட்டு இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை கூறும் பொழுது, கோவை நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் 1,00,000 வாக்காளர்களுக்கு ஓட்டு இல்லை எனவும், தேர்தல் மேலிட பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், மாவட்ட தேர்தல் அலுவலர் இடம் பாஜக சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த 1,00,000 ஓட்டுகளுக்கு யார் பதில் சொல்வார்? இது அரசியல் ரீதியாக திமுகவினர் செய்துள்ள சதி என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கையெறி குண்டு தவறுதலாக வெடித்ததில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சிஆர்பிஎஃப் வீரர் உயிரிழந்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பிஜப்பூர் மாவட்டத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள கல்கம் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி அருகே சிஆர்பிஎஃப் வீரரின் கையெறி குண்டு தவறுதலாக வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் தேவேந்திர படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர் தேவேந்திர குமாரின் இறுதி சடங்குகள் அவரது சொந்த ஊரான பஸ்தாரில் உள்ள தோபிகுடா கிராமத்தில் நாளை நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசின் செய்தி சேனலில் நிறத்தை மாற்றியதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி தனது இந்தி செய்தி சேனலான தூர்தர்ஷன் லோகோவை சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாற்றியுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் தனது கட்சி நிறமான காவியை புகுத்தி வருவதற்கு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. தற்பொழுது தூர்தர்ஷன் லோகோவையும் காவி நிறத்திற்கு மாற்றியுள்ளதற்கு எதிர்க்கட்சிகள், ஊடக வல்லுநர்களிடையே கடும் அதிருப்தியையும் கண்டனங்களையும் எழுந்துள்ளன.
நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க சென்ற 3 பேர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் வாக்களிக்க சென்ற இருவர் வாக்குச்சாவடி மையத்தில் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். கெங்கவள்ளி அருகே செந்தாரப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க சென்ற சின்ன பொண்ணு என்ற மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அதேபோல் சேலம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி தனது மனைவியுடன் வாக்களிக்க சென்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து திருத்தணியை அடுத்த நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த கனகராட்சி என்ற முதியவர் வாக்கு செலுத்த வரிசையில் காத்திருந்த போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வாலாஜாபாத் அருகே செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் சட்டையை பிடித்து தரதர என இழுத்து வந்து செய்தி சேகரிக்க விடாமல் போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொல்லாளி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு மையத்தில் ஒருவருடைய ஓட்டினை மற்றொருவர் மாற்றி போட்டுவிட்டு மீண்டும் அதே நபர் ஓட்டு போட வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை செய்தி சேகரிக்க விடாமல் பள்ளியின் நுழைவாயில் வரை சட்டையை பிடித்து தரதரனை இழுத்து வந்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். போலீசாரிடம் மாவட்ட நிர்வாக செய்தியாளருக்கு வழங்கியுள்ள தேர்தல் அனுமதி அட்டையை காட்டியும் மரியாதை இல்லாமல் கடும் மோசமாக போலீசார் நடந்து கொண்டனர். எனவே இந்த மையத்தில் நடைபெறும் முறைகேடுகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிப்பூரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. மணிப்பூரில் மொத்தமுள்ள 2 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் உள்ள மணிப்பூர் தொகுதியில் இன்று தேர்தல் நடைபெற்றது. வெளி மணிப்பூரில் 15 சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தொகுதியில் மீதமுள்ள 13 சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 2வது கட்ட தேர்தல் வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 4 மணிக்கு நிறைவடைந்தது. வாக்குப்பதிவின் போது ஒரு சில இடங்களில் வன்முறையும் துப்பாக்கிச்சூடு சம்பவமும் அரங்கேறியுள்ளது. அம்மாநிலத்தின் கிழக்கு இம்பாலில் உள்ள மொய்ரங் பகுதியில் வாக்குச்சாவடி அருகே நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். அதேபோல் தஞ்சு பகுதியில் வாக்குச்சாவடிகள் ஆயுதங்களுடன் நுழைந்த கும்பல் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டை வெளியேற்றிவிட்டு உள்ள கள்ள ஓட்டு பதிவு செய்துள்ளனர். பின்னர் வாக்கு எந்திரத்தையும் உடைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் பிரபலங்கள் மற்றும் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் பாகல அள்ளி ஔவையார் நகராட்சி பள்ளி உள்ளிட்ட இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் சென்ற இடங்களெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்றார். பரபரப்பான எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அமைதியாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தொகுதியிலையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் காலையிலேயே இப்போ மணி 12, ஆனால் அதுக்கு முன்னாடியே 7, 8 1 மணி ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாமே நிறைய மகளிர் வெயிலுக்கு முன்னாடி வாக்களிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க கொஞ்சம், ஆனால் காலையிலேயே ஒரு 25-30% 1 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு பள்ளியில் தனது வாக்கை செலுத்திய அமைச்சர் தாமு அன்பரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இதனை தெரிவித்தார். திருவனந்தபுரம் நாடாளுமன்றத்தினுடைய நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக தேர்தல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் காலையிலிருந்து பல்வேறு பூத்துகளில் சென்று பார்த்தபோது மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்கிற நிலையை நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் இல்லாத லைனில் நிற்கிறாங்க. காலையிலேயே 7, 7:30 மணிக்கு லைனில் நிற்கிறாங்க. மக்கள் அனைவருமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. மதுரை பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் ராம சீனிவாசன் மதுரை யாதவ ஆண்கள் கல்லூரியில் காலை வாக்களித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மதுரையில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் முட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். இதேபோல் அதிமுக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KA பாண்டியன் குமராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலும் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் N முருகுமாரன் காட்டுமன்னார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குகளை செலுத்தினார். மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் மேனி ரத்தினம் நாட்டார்மங்கலம் ஊராட்சி ஒன்றிய ஒன்றியநிலை பள்ளியில், அமீரக காங்கிரஸ் தலைவர் அப்துல் மாலிக் ஆயங்குடி முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளியிலும் அமைக்கப்பட்டிருந்த அந்தந்த வாக்கு சாவடிகளிலும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். விழுப்புரம் MRIC உயர்நிலைப் பள்ளியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சர் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். சேலம் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் செல்வகணபதி தனது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன், மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் உள்ளிட்டோர் வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கீழ்புதுப்பாக்கம் விரைவு பகுதி செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஆங்கில பள்ளி 185வது வாக்குச்சாவடியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி மற்றும் அவருடைய மனைவி ஒன்றிய கவுன்சிலர் திலகவதி ஜோதி ஆகியோர் அவர்களுடைய வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 345 வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். அப்போது ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த 78 வயது முதியவர் கதிர்வேலுக்கு தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வாக்காளர்கள் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். நாம் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் நம்முடைய பிறப்புரிமை என்பது வாக்குரிமை. வாக்குரிமை என்பது நாம் அனைவரும் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அதனால் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் அன்பான சகோதரர்கள் அனைவரும் தவறாமல் தங்களுடைய வாக்களிக்க வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பொருள் உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் அரசு அலுவலர்கள் பின்பற்றிய அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி வாக்கினை பதிவு செய்தார். அப்போது அவருடன் அவரது துணைவியரும் தனது முதல் வாக்கினை பதிவு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குள்ளம்பாளையத்தில் அமைந்துள்ள வாக்குப்பதிவு மையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து கோபி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜெயராம்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் திமுகவின் மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரனை தனது வாக்கினை பதிவு செய்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் 17வது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 101வது தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் உள்ள CSI பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி எண் 169இல் தனது கணவருடன் வரிசையில் நின்றவாறு தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தனது குடும்பத்துடன் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு மையத்தில் வாக்களித்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நத்தம் சட்டமன்ற தொகுதி வெள்ளோடு ஊராட்சியில் வாக்குப்பாகம் எண் 85, 86 வாக்குச்சாவடிகளில் முதியோர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் வலையம்பட்டி பகுதியிலும் மேலூர் நகர்மன்ற தலைவர் முகமது யாசின் மேலூர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியிலும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இந்த வாக்குப்பதிவையொட்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி சங்கீதா தலைமையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் மேற்பார்வையில் மேலும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரீத்தி உட்பட 470 காவல்துறையினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை நாடாளுமன்ற தொகுதி திருக்குவளை அஞ்சுகம் முத்துவேலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஆண்கள் பெண்கள் என நீண்ட வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர். மேலும் முதல் முறையாக ஏராளமான இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் வாக்கு செலுத்தினர். என் பேர் ஜே இலக்கியா, திருக்குவளை. நான் தண்டலச்சேரி காலேஜில் BA இங்கிலீஷ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஓட்டு போடும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு முறையாக போடும்போது நான் படித்த ஸ்கூல்லே போடும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 1624 வாக்குச்சாவடிகளில் 288 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டு மாவட்டம் முழுவதும் 1057 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. மேலும் மாவட்டம் முழுவதும் 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிராமப்புறங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர் ஆர்வமுடன் வாக்களித்தனர். அப்போது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் பாலு வாக்குப்பதிவு மையங்களுக்கு நேரடியாக பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பாமக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதும் தீவிரமாக வாக்கு நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்து வருகிறேன். பல்வேறு இடங்களில் மக்கள் பெரும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எனக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அதற்கான அலை இப்பொழுது வீச தொடங்கிவிட்டது. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக 400 இடங்களுக்கு மேல் பெற்று அவர் வெற்றி பெறப் போகிறார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு தொகுதியில் வேட்பாளர் உட்பட பொதுமக்கள் வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாகர்கோவில் 37வது வார்டு பூத் 222 வடலிவிளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூர் அடுத்த எர்ணாவூர் பாரதி நகரில் உள்ள சகாய மாதா மேரி பள்ளியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் குடும்பத்துடன் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல் 5வது மாமன்ற உறுப்பினர் KP சொக்கலிங்கம் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். இதில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த பாஜக வேட்பாளர் மேட்டு நாசுவம் பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட காலிங்கராயன் பாளையம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சைக்கிளில் வந்து வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். பாஜகவின் மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான அண்ணாமலை பல்லடத்தில் உள்ள வாக்கு மையங்களில் ஆலோசனை நடத்தினார். பாஜகவின் மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான அண்ணாமலை தனது சொந்த ஊரான கரூர் பகுதியில் வாக்கினை செலுத்தினார். பின்னர் கோவை செல்லும் வழியில் பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட அவினாசி பாளையம், பொங்கலூர், மாதப்பூர், செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆய்வு செய்தார். முன்னதாக அங்கிருந்த இளம் தலைமுறை வாக்காளர்களிடம் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் கோவை நோக்கி கிளம்பி சென்றார். தமிழகத்தில் பாஜக எந்த ஒரு குட்டிக்கரணம் அடித்தாலும் அந்த பருப்பு வடை ஊசித்தான் போகும் என்று அமைச்சர் TRP ராஜா மன்னார்குடியில் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தள்ளிக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRP ராஜா தனது குடும்பத்துடன் வந்து வானத்தில் உள்ள சூரியனை பார்த்து கையெடுத்து வணங்கி வாக்களித்தார். பின்னர் அமைச்சர் TRP ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்தோடனே நான் சூரியனை பார்த்து வணக்க வச்சுட்டு தான் வருது. அது நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம். எல்லாரும் உழவர் பூமி இல்லையா அது, அதனால சூரியன் இல்லாம எதுவுமே இல்லையா, அப்புறம் என்ன இருக்கு? சூரியன் தானே எல்லாருக்குமே ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அதனால நான் சூரியனை வணங்குறேன். ஆமா, ஏன்னா திராவிட நாயகன். திருப்பாடனை அருகே அனைத்து அதிகாரிகளும் ஒரே நேரத்தில் உணவருந்த சென்றதால் வாக்களிக்க வந்த மக்கள் சுமார் 40 நிமிடங்களாக காத்திருந்தனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு செலுத்தும் பணி காலை 7 மணி முதல் தொடங்கி நடந்து வரும் நிலையில் திருவாடனை அருகே பண்ணைவயல் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிகாரிகள் ஒரே நேரத்தில் உணவருந்த சென்றனர். இதனால் வாக்களிக்க வந்த மக்கள் 40 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்த அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த வாக்குச்சாவடியில் போதிய அளவில் காவலர்கள் இல்லாமல் ஒரே ஒரு காவலர் மட்டுமே இருந்ததால் பாதுகாப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. மேலும் திருவாடனை, திணையத்தூர், RS மங்கலம், நம்புதாலை, திருப்பாலைக்குடி, உப்பூர் ஆகிய பகுதிகளில் பரபரப்பு இல்லாமல் வாக்காளர்கள் வருகை பதிவு சற்று குறைந்தே காணப்பட்டது. திருவண்ணாமலையில் காட்டு நாயக்கர் பழங்குடி மக்கள் ஜாதி சான்றிதழ் கேட்டு தேர்தலை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தேனிமலை பகுதியில் உள்ள இந்த காட்டு நாயக்கர் பழங்குடி மக்கள் ST ஜாதி சான்றிதழ் கேட்டு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 50க்கும் மேற்பட்டோர் தேர்தலை புறக்கணித்து சாலை மறியல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வகுப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களையும் சாலையில் வீசினர். பின்னர் நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் ஜாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரத்தில் பேருந்து இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் சரமாரியாக தாக்கினர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வாக்களிக்க சொந்த ஊருக்கு செல்வதற்காக தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்தனர். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களிடம் தாராபுரம் டிஎஸ்பி கலையரசன் மற்றும் போலீசார் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இளைஞர் ஒருவர் போலீசாரை பார்த்து பஸ் வந்தா நாங்க ஏன் சார் போராடுகிறோம் என கேள்வி கேட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த டிஎஸ்பி கலையரசன் வாகன ஓட்டுநர் முத்துக்குமார் மற்றும் காவலர்கள் இணைந்து இளைஞரை சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் தலைமையில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் காங்கயம் சாலையில் காங்கயம்பாளையம் புதூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு 200 மீட்டர் தொலைவுக்கு வெளியே அதிமுக கட்சியினர் வாக்காளர்களுக்கு உதவி மையம் அமைத்து செயல்பட்டு வந்தனர். இதிலிருந்த அதிமுக கொடிகளையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உருவப்படத்தையும் போலீசார் அகற்ற சொல்லியதால் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் தலைமையில் அதிமுகவினர் சாலையில் அமர்ந்து சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இளையான்குடி அருகே அடிப்படை வசதி செய்து தரவில்லை என்று 2 கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்ததால் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சித்தூரணி மற்றும் கல்லூரணியில் அடிப்படை வசதி செய்து கொடுக்காததால் 2 கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த திமுக எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுவரை தங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரவில்லை என்றும் இதுகுறித்து கடந்த சில வருடங்களாக அரசு அலுவலரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் அதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் திட்டவட்டமாக கூறி தங்களது வீடுகளுக்கு கலைந்து சென்றனர். மேலும் காலையில் இருந்து இதுவரை 8 ஓட்டுகள் மட்டுமே பதிவாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த 8 ஓட்டுகளும் பூத் ஏஜென்ட்டுகள் வாக்களித்தது என்று கூறப்படுகிறது. இதனால் சித்தூராணி கல்லூராணி 2 பகுதிகளிலும் பரபரப்பு நிலவி வருகிறது. அதிமுக திமுக உறுப்பினர்களை மட்டும் வாக்குச்சாவடி மையத்திற்குள் அனுமதி வழங்குவதாக பாஜக விவசாயிகள் அணி மாநில தலைவர் நாகராஜ் குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் முழுவதும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அப்போது பாஜக விவசாயிகள் அணி மாநில தலைவர் நாகராஜ் திடீரென மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிப்பதற்காக வந்திருந்தார். அப்போது மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால் தொலைபேசியில் அவரிடம் பேசும்போது சூலூர், கண்ணம்பாளையம், கலசக்கரசல் போன்ற பகுதிகளில் வாக்குப்பதிவு செய்வது மிகவும் தாமதமாகி வருகிறது. மேலும் அதிமுக திமுக 2 உறுப்பினர்களை மட்டுமே அனுமதிக்கின்றனர். பாஜக உறுப்பினர்களை வாக்குச்சாவடி மையத்திற்குள் அனுமதிப்பதில்லை என்று புகார் தெரிவித்தார். இதுகுறித்து கேட்டறிந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி காந்திகுமார் பாடி உரிய நடவடிக்கை எடுப்பதாக பாஜக விவசாயிகள் அணி மாநில தலைவர் நாகராஜ் தெரிவித்தார். இந்த முறை திமுக ரொம்ப திட்டமிட்டு எனக்குரிய 30 வருஷமா 25 வருஷமா ஓட்டு போட்டவங்களை எல்லாத்தையும் பல இடங்கள்ல டெலீட் பண்ணி வச்சிருக்கேன். டெலீட்டே வந்திருக்கு. நாங்க சூலூர்ல நானும் மாநில தலைவர்களும் போயிருந்தோம். அங்க ஒரு தம்பதி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, 30 வருஷமா ஓட்டு போட்டிருக்கோம், என்னோட இடத்துல இன்னொரு பெண்ணுடைய படத்தை போட்டு டெலீட்னு போட்டு வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு. தட் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாரும் படிச்சவங்க, நல்ல ஒரு அரசியலை விரும்புறவங்க. திட்டமிட்டு அந்த ஓட்டை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறது இந்த செய்தி நடந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் கேன் வாஷிங் செய்ததால் முகவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டு பகுதியில் மேல்பிள்ளையார் பாளையம் பகுதி மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற வாக்கு மையத்தில் 2 பெண்கள் முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்யும் வகையில் மாநகராட்சியின் மூலம் நியமித்துள்ளனர். இவர்கள் ஒருதலைபட்சமாக கேன் வாஷிங் செயல்படுவதாக அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் கவனித்ததாக கூறி அவர்களை யார் என்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் தேர்தல் அலுவலர் எங்களுக்கு யாரும் தெரியாது என்று தெரிவித்ததால் அதிமுக திமுக இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 2 தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கலைய செய்தனர். இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்கு அளித்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் போக்குவரத்து குறைவாக உள்ளதால் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சேலம் செல்லும் பேருந்துகள் வரவில்லை. இதன் காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தனது சொந்த ஊருக்கு சென்று நாங்கள் வாக்களிக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற தயக்கத்தில் இருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் ஊருக்கு சென்று மாலை 6 மணிக்குள் வாக்களிக்க வேண்டும் என்று அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். பென்னாகரம் அருகே இன்ஸ்பெக்டருடன் திமுக மாநில நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜக்கம்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே ஒகேனக்கல் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் ஆங்காங்கே கூட்டமாக நின்று பொதுமக்களை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினார். அப்பொழுது அங்கிருந்த திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் தர்மசெல்வன் மரியாதை குறைவாக பேசியதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த இன்ஸ்பெக்டர் சுரேஷ் என்ன போ என சொல்லி நீங்கள் யார் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பாக இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தர்மசெல்வன் ஆட்சி எங்களுடையது, இன்று ஒரு நாள் தான் தேர்தல், நாளை நான் யார் என காட்டுகிறேன் என மிரட்டும் தோணிகள் பேசியுள்ளார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் அதிகரித்துள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது. எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்தது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். ஈரானை எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நிறைவு பெற்றது ஜனநாயக தேர்தல் திருவிழா. மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டாததால் பெரும்பாலான பகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தம். நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாக்களிப்பு. தங்களின் ஜனநாயக கடமையை பதிவு செய்தனர் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள். கோவை தொகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளில் 1 லட்சம் வாக்காளர்களுக்கு ஓட்டு இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தவறுதலாக வெடித்த கையெறி குண்டு, தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சிஆர்பி வீரர் உயிரிழப்பு. சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாறிய தூர்தர்ஷன் லோகோ, எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க சென்ற 3 பேர் உயிரிழப்பு. வரிசையில் காத்திருந்த போது மயங்கி உயிரிழந்த சோகம். வாலாஜாபாத் அருகே ஒருவர் வாக்கை மற்றொருவர் மாற்றி வாக்களிப்பு. முறைகேடு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட போலீசார். மணிப்பூரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. ஒரு சில இடங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களால் பெரும் பதற்றம். ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல், பெரும் பதற்றம் அதிகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.